அக்கா டாக்டர் எனக்கு ஒரு மெடிசன் எழுதி கொடுத்திருக்காரு. பேரை மட்டும் பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குக்கா. இது என்னதுன்னே தெரியலக்கா. அப்புறம் என்னென்னமோ எழுதியிருக்காரு. அப்புறம் கடைசியில இன்னும் முடியுது. என்னதுக்கா இது ஜிலேபி மாதிரி இருக்கு? தம்பி, அது ஜிலேபி இல்லடா, அது ஒரு ஃபேமஸான ஆன்டிபயோட்டிக்கோடைய பேர், எரித்ரோமைசின். இந்த பேரை கேட்டாலே பாக்டீரியா சும்மா நடுங்கும் பயங்கரமா. அப்போ இந்த மருந்தை சாப்பிட்டா எல்லா ஃபீவர், கோல்டு, காஃப், லவ் ஃபெயிலியர் இது எல்லாம் சரியாகுமாக்கா? டேய் தம்பி, இது வெறும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும் தாண்டா வேலை செய்யும். வைரஸால் ஏற்படக்கூடிய கோல்டு, ஃப்ளூ, ஃபீவர் இதுக்கெல்லாம் இது வேலையே செய்யாது. வைரஸ் கிட்ட இந்த மருந்து போச்சுன்னா வைரஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்லும், நீ என்ன தான் என்னை விரட்டணும்னு வந்தாலும் நான் எவ்வளோ நாளைக்கு கூடாரம் போடுவேனோ அவ்வளோ நேரம் கூடாரம் போட்டு இருந்துட்டு தாண்டா போவேன்னும். இந்த மருந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும்தான் ஹீரோ. உன்னோட லவ் ஃபெயிலியருக்கு இது ஹீரோ இல்லடா தம்பி. அப்போ இது பாக்டீரியா கிட்ட என்னதான் பண்ணும்? சிம்பிளாக சொல்லட்டா, மாத்திரை போட்ட உடனே பாக்டீரியாவோட ஃபேக்ட்ரிக்குள்ளே இந்த மருந்து போகும். அங்கே அதோட கரண்ட்டை பிடுங்கிடும், அதாவது ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கட் பண்ணிடும். ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். இதனால் கம்பெனி க்ளோஸ், சேலரி க்ளோஸ் அண்ட் டோட்டல் லைஃபே பாக்டீரியாவுக்கு க்ளோஸ் ஆகிடும். என்டையர் சாப்டரே க்ளோஸ் ஆகிடும். ஐயோ, வில்லன் படம் மாதிரி இருக்கே. அப்போ டாக்டர்ஸ் எதுக்கு தான் இந்த மருந்தை கொடுப்பாங்க? ரொம்பலாம் இல்லைடா தம்பி. த்ரோட் இன்ஃபெக்ஷன், டான்சில்ஸ், பிம்பிள்ஸ், இயர் இன்ஃபெக்ஷன், ஐ இன்ஃபெக்ஷன், டென்டல் ப்ராப்ளம்ஸ், வயிற்றில் இருக்கக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைலோரியால் ஏற்படக்கூடிய ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன், இதுக்கெல்லாம் தான் டாக்டர்ஸ் இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது டேப்லெட்டா, இன்ஜெக்ஷனா, இல்லை ஜூஸ் ஃபார்ம்ல இருக்குமாக்கா? ஜூஸ்லாம் இல்லைடா தம்பி. டேப்லெட், சிரப், ஆயின்மெண்ட், இன்ஜெக்ஷன் இதில் எல்லாமே இருக்குது. டோசேஜ் மட்டும்தான்டா தம்பி டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. பட் நீயா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டோசேஜை டிசைட் பண்ணி போட்டினா உன்னோட ஸ்டொமக் அப்செட் ஆகிடும். அப்போ இந்த மருந்து எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குமோ? இருக்குமே. ஸ்டொமக் டான்ஸ் ஆடும், லூஸ் மோஷன் ரேஸ் ஓடும், வாமிட்டிங் டிடிஎஸ் எஃபெக்ட் கொடுக்கும், ஸ்டொமக்கில் இருந்து வாய்ஸ் கூட வரும். என்னன்னு தெரியுமா சொல்லும், என்னால் வெளியே போக முடியாது. ஆனால் ரொம்ப சீரியஸாக ஆச்சுன்னா நீ டாக்டர் கிட்ட தான் போகணும். அப்போ இந்த மருந்தை எடுக்கணும்னா நிறைய ரூல்ஸ் இருக்குமோ? பிக் ரூல்ஸ் இருக்குது தம்பி. வைரல் ஃபீவருக்கு இந்த மருந்தை யூஸ் பண்ணக்கூடாது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். கோர்ஸ் பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பாக்டீரியா ஜிம்முக்கு போய் பாடியை நல்லா பில்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துடும். அப்புறம் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். டாக்டர் சொல்லாமல் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மருந்தை எடுக்கவே கூடாது. செம்ம கிளாரிட்டிக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு. தேங்க்ஸ்டா தம்பி நீ கேட்டதுக்கு. கைஸ், ஆன்டிபயோட்டிக் டாய்ஸ் ஒன்றும் கிடையாது. டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எடுங்க, இல்லைனா பாக்டீரியா சொல்லும் தேங்க்ஸ் ஃபார் ட்ரைனிங் டா அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் மெடிசன் அப்டேட்ஸ்.